ஸ்ரீ கல்யாண வரத சாஸ்தாவின் விரிவான கதை வரலாறு. கல்யாண வரத சாஸ்தா என்பவர் திருமண பேறுகளை வரத அருளும் தெய்வம் என்ற பொருளில் போற்றப்படுகிறார். இவர் தனது 2 தேவியர்களான பூர்ணா மற்றும் புஷ்கலா ஆகியோருடன் காட்சியளிக்கிறார். தெய்வீக பிறப்பு. சபரிமலையின் ஐயப்ப சுவாமி, அதாவது மணிகண்டன், அவரது பிற்கால பிரம்மச்சாரி அவதாரமாக போற்றப்பட்டாலும் சாஸ்தா தனது முந்தைய அவதாரங்களில் தர்மசாஸ்தா என்ற பெயரில் குடும்பஸ்தராக, அதாவது கல்யாண வரத சாஸ்தாவாக பரவலாக வணங்கப்படுகிறார். 2 தெய்வீக திருமணங்கள். பூர்ணா மற்றும் புஷ்கலா. கல்யாண வரத சாஸ்தா என்ற பெயரே திருமணத்தின் வரங்களை அருளும் சாஸ்தா என்பதை குறிக்கிறது. இவரது கதை அவரது 2 மனைவியர்களுடன் பிணைந்துள்ளது. பூர்ணா மற்றும் புஷ்கலா, அதாவது முழுமை மற்றும் செழிப்பு என்ற 2 தேவிகள். புஷ்கலாவுடன் திருமணம் ஆரியம் ஆரும்பாலா. புஷ்கலா தேவியின் கதை 5 முக்கிய சாஸ்தா ஆலயங்களில் ஒன்றான கேரளாவில் உள்ள ஆரியன்காவு சாஸ்தா கோவிலுடன் மிகவும் பிரபலமாக இணைக்கப்பட்டுள்ளது. வியாபாரியின் மகள். குறிப்பாக மதுரை சௌராஷ்டிரா சமூகத்தின் மத்தியில் இந்த புராணக்கதை வலுவாக உள்ளது. சௌராஷ்டிரா பட்டு வியாபாரிகள் குழு ஒன்று ஆரியங்காவு வனப்பகுதி வழியாக சென்றது. அந்த குழுவில் இருந்த ஒரு வியாபாரியின் மகள் புஷ்கலா, சில சமயங்களில் பிரபாவதி என்றும் அழைக்கப்படுவதுண்டு, அந்த இளம் தெய்வத்தால் ஈர்க்கப்பட்டாள். தொடர்ந்து பயணிக்க வேண்டியிருந்ததால் வியாபாரி தனது மகளை திரும்ப வரும் வரை கோவிலின் தலைமை அர்ச்சகரிடம் ஒப்படைத்து சென்றார். திரும்பி வரும் வழியில் வியாபாரியை ஒரு காட்டு யானை தாக்கியது. அப்போது அங்கு தோன்றிய ஒரு வேட்டைக்காரர் யானையை விரட்டி வியாபாரியின் உயிரை காப்பாற்றினார். உதவிக்கு நன்றி கடனாக அந்த வேட்டைக்காரர் வியாபாரியின் மகளை தனக்கு மணமுடித்து தருமாறு கேட்டுக்கொண்டார். வியாபாரியும் ஒப்புக்கொண்டார். வேட்டைக்காரர் மறுநாள் ஆரியங்காவு கோவிலில் சந்திப்பதாக உறுதியளித்தார். அன்று இரவு வியாபாரி மற்றும் அர்ச்சகர் கனவில் தோன்றிய இறைவன் மணப்பெண்ணை தயார் செய்யுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்கள் விழித்தபோது புஷ்கலா தன் அறையில் இல்லை. அர்ச்சகர் அவசரமாக மூலஸ்தானத்திற்கு சென்றபோது அந்த வியாபாரி வேட்டைக்காரனுக்கு வழங்கிய பட்டு சால்வையை கல்யாண ஆரியங்காவு ஐயன், அதாவது சாஸ்தா, அணிந்திருப்பதை கண்டார். புஷ்கலா இறைவனின் சாரத்துடன் இணைந்து இப்போது அவரது அருகில் ஒரு சிறிய சிலையாக நின்றிருந்தார். இந்த தெய்வீக திருமணமான திருக்கல்யாணம் என்று அழைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஆரியங்காவு கோயிலில் டிசம்பர் மாதம் கொண்டாடப்படுகிறது. பூர்ணாவுடன் திருமணம். அச்சன் கோவில் சாஸ்தா மற்றும் பிற புராணங்கள். பூர்ணாவின் திருமணம் பொதுவாக அச்சன் கோவில் சாஸ்தா கோவில் மற்றும் பிற பிராந்திய புராணங்களுடன் தொடர்புடையது. ராஜகுமாரத்தியின் கதை. புஷ்கலாவின் கதை போலவே பூர்ணா கொச்சின் பகுதியை சேர்ந்த பிஞ்சகவர்மன் என்ற மன்னனின் மகளாவார். ஒரு முறை மன்னன் வேட்டையாடும் போது பேய் பிசாசுகளால் தாக்கப்பட்டார். அவர் சாஸ்தா பெருமானை வேண்டினார். அவர் வந்து தீய சக்திகளை விரட்டினார். நன்றியுணர்வுகளுடன் மன்னன் தனது மகள் பூர்ணாவை சாஸ்தா பெருமானுக்கு அளித்தார். அவரும் அவளை மணந்து கொண்டார். புராண குறிப்பு. பிரம்மாண்ட புராணத்தின்படி பூர்ணா உபதேந்திரனின் சகோதரியாவார். இவர் சித்திர பௌர்ணமி நாளில் சாஸ்தா பெருமானை மணந்து கொண்டார். 3. கல்யாண வரத சாஸ்தாவின் முக்கியத்துவம். பூர்ணா மற்றும் புஷ்கலாவுடன் உள்ள கல்யாண வரத மூர்த்தியாக சாஸ்தா பெருமானை வழிபடுவது பின்வரும் குறிப்பிட்ட ஆசிர்வாதங்களுக்காக போற்றப்படுகிறது. திருமண தடைகள் நீங்குதல். இவர் திருமணம் தொடர்பான தடைகள், அதாவது தோஷங்கள் நீங்கவும் மற்றும் பொருத்தமான வாழ்க்கை துணையை அடையவும் குறிப்பாக வணங்கப்படுகிறார். இல்லற இன்பம். இவர் மகிழ்ச்சியான, அமைதியான மற்றும் செழிப்பான திருமண வாழ்க்கையை அளிப்பதாக நம்பப்படுகிறது. சுப காரியங்கள். இவர் நீண்ட சுபயோகத்தை தந்து செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் உள்பட எதிர்மறை சக்திகளை விரட்டுகிறார். சந்தான பிராப்தி, அதாவது குழந்தை பேர் அருளும் வகையில் பூர்ணா மற்றும் புஷ்கலா ஆகிய தேவிகளுடன் தொடர்புடையவர் என்பதால் இவர் சந்தான பிராப்தி சாஸ்தாவாகவும் வணங்கப்படுகிறார். இந்த வடிவில் இவர் தர்மத்தை இல்லற வாழ்வில் நிலைநிறுத்தும் பரிபூரணமான ஒரு குடும்ப தலைவனாக காணப்படுகிறார். கணபதி அக்ரகாரம் போன்ற கோயில்கள் மற்றும் காஞ்சிபுரம் அச்சன் கோவில் ஆகிய இடங்களில் உள்ள சன்னதிகளில் இவரது திருமண கோலம் வழிபடப்படுகிறது.